அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 7.1ல் 4th சம் பாருங்கள். L and M are two parallel lines intersected by another pair of parallel lines P and Q. அந்த ஃபிகரில் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஷோ தட் ட்ரையாங்கிள் ஏபிசி அவங்க கொடுத்துருக்கிறத பாருங்கள். ட்ரையாங்கிள் இங்கே க்ரியேட் ஆக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் ஏபிசி and triangle CDA இங்கே கிரியேட் ஆகிருக்கக்கூடிய CDA இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எப்படி இருக்கும், காங்கரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதில் இந்த படத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே இது காமன் சைடு. ஸோ ரெண்டுக்குமே காமன் சைடு அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன இதில் பார்க்கலான்னு கேட்டால் இல்லை ஒரு க்ளூ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு LM அப்படின்னு ஒரு பேரலல் லைன் நான் எடுத்துக்கிறேன். இங்கே PQ ரெண்டு பேரலல் லைனையும் நான் எடுத்துக்கிறேன். இது L, இது M பேரலல் லைன்ஸ். இது P, இங்கே Q, இது பேரலல் லைன்ஸ். ஸோ பேரலல் லைன்ஸை ரெண்டு பேரலல் லைனை ஒரு லைன் ரெண்டு பேரலல் லைனையும் டச் பண்ணுதுன்னா அதை நம்ம டிரான்ஸ்வர்சல்னு சொல்லுவோம். இது சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. ரெண்டு பேரலல் லைனை ஒரு லைன் ரெண்டு பேரலல் லைனையும் டச் பண்ணுதுன்னா அந்த லைனுக்கு பேர் டிரான்ஸ்வர்சல். இங்கே இப்போ ரெண்டுக்குமே டிரான்ஸ்வர்சலாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி. ஸோ இங்கேயும் ஏசி தான் ரெண்டையும் பைசெக்ட் பண்ணுது. இது ஏசி தான் ரெண்டையுமே டச் பண்ணுது, டிரான்ஸ்வர்சல். PQ பேரலல் லைனையும் பார்த்தீங்கன்னா ஏசி தான். ஸோ PQ இந்த ரெண்டு பேரலல் PQ மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அதையும் டச் பண்ணுறது இந்த ஏசி அப்படின்றது தான் ரெண்டு பேரலல் லைனையும் டச் பண்ணுது. ஸோ இப்படி பேரலல் லைனை ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் டச் பண்ணுதுன்னா க்ரியேட் ஆகக்கூடிய ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் ரெண்டு பேரலல் லைனுக்கு உள்ளே க்ரியேட் ஆகக்கூடிய ஆங்கிள்ஸ். இப்போ இங்கே இது ஆங்கிள் இங்கே க்ரியேட் ஆகுதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஆப்போசிட் சைடில் க்ரியேட் ஆகிறது. இப்போ இதுக்கு நான் இங்கே எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக எந்த சைடு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த சைடு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். இன்டீரியர்னால் ரெண்டு பேரலல் லைனுக்கு உள்ளே க்ரியேட் ஆகக்கூடிய ஆங்கிள். ஆல்டர்னேட்னால் ஒரே டைரெக்ஷனில் இல்லாமல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆல்டர்னேட்டாக இருக்கிறது. ஸோ இதுதான் அதோடைய கான்செப்ட்டு. இப்போ இதை நம்ம எழுதும் பொழுது எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை தான் நம்ம பார்க்குறோம். ரெண்டு ட்ரையாங்கிள் ஏபிசிக்கும் ட்ரையாங்கிள் சிடிஏவுக்கும் பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இங்கே எல்லும் பேரலல் டு எம் அப்படின்றதுனால எல் பேரலல் டு எம்ன்றதுனால இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். ஏசி தானே டிரான்ஸ்வர்சல், அதையும் எழுதிடணும். ஏசி டிரான்ஸ்வர்சல்னால் ரெண்டையும் டச் பண்ணக்கூடிய அந்த லைன் டிரான்ஸ்வர்சல். ஸோ ஏசின்றது டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ டிரான்ஸ்வர்சல்னால் நான் இந்த ஆங்கிள் நான் எடுத்துக்கிறேன், இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே எடுத்துக்கிறேன். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மிஸ் நான் இந்த சைடு எடுத்துக்கிறனாலும் எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ நான் இதை எப்படி எழுதுறதுன்னா, ஆங்கிள் ஏ சென்டரில் வரணும். அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு எப்படி எழுதலாம், சிஏபி. ஆங்கிள் சிஏபியும் ஆங்கிள் ஏசிடியும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ அதே மாதிரி அடுத்து செகண்ட் பாயிண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன், பியும் கியூவும் பேரலல். அதுக்குமே இது டிரான்ஸ்வர்சல். PQ லைனை மட்டும் இந்த PQ லைனை மட்டும் பாருங்கள், அந்த PQ மட்டும் பாருங்கள். இப்போ அதை ரெண்டையுமே டச் பண்ணுற லைன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏசி. அப்போ PQ பேரலலுக்கு ஏசி டிரான்ஸ்வர்சல். ஸோ இதுக்கு இது டிரான்ஸ்வர்சல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இதில் ஆங்கிள் நான் எதை எடுக்க போகிறேன்னா, இங்கே இதை ஃபஸ்ட் நம்ம இதை எடுத்துட்டோம் இல்லையா, அப்போ அடுத்து இது எடுத்துக்கிறேன்னா இதையும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா இதையும் இந்த ஆங்கிளையும் நான் எடுக்க போகிறேன் ஆப்போசிட்டாக. அப்போ நான் அதை எப்படி எழுதலாம், அந்த ஆங்கிளில் நான் எழுதும்போது இங்கே இருக்கிற இதையும் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இதையும் நான் எழுதணும்.
அப்போ நான் எழுதும் பொழுது ஆங்கிள் டிஏசியும் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிபியும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இதுவும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். அப்படியே ஒன்றும் கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். மிஸ் எனக்கு லெட்டர் எழுதுறது எது எழுதுறதுனே தெரியல அப்படின்னா ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 2 பேரலல் லைனுக்கு நடுவில் ஒரு லைன் டச் பண்ணுதுன்னா அதில் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு எந்த சைடு எடுத்தீங்களோ அதை விட்டுட்டு அடுத்து இருக்கக்கூடிய சைடு எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டுக்கு இந்த பிளாக்கில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த 2 சைடு இன்டீரியர் எடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்டில் இருக்கிற இன்டீரியர் 2ஐயும் நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதை நம்ம எடுத்தாச்சு. இப்போ இது அடுத்தது 2க்குமே பாருங்கள், 2 ட்ரையாங்கிளுக்குமே ஏசி அப்படின்றது காமன். இப்போ ஏசின்றது காமன் சைடு, அதையும் எழுதிடுங்க. ஏசின்றது 2 ட்ரையாங்கிளுக்குமே காமன் சைடு. ஸோ இதை நம்ம காமன் சைடுன்றது எழுதியாச்சு. இப்போ நம்ம எந்த ரூல் படியும் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இதெல்லாம் நான் அழிச்சிட்றேன், கிளியர் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், இங்கே இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம். இந்த ஆங்கிள் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னோம், இந்த ஆங்கிள் இது சைடு ஈக்குவல்னு சொன்னோம். அடுத்தது இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். இதுதான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். அப்போ ஆங்கிள் வந்துருச்சு, ஃபஸ்ட்டு ஆங்கிள் வந்துருச்சு, அடுத்து சைடு ஈக்குவல்னு சொன்னோம், அடுத்து இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது பார்க்கும் பொழுது எப்படி வருது, ஆங்கிளு சைடு ஆங்கிள். நம்ம எப்படி இங்கிலீஷில் அதை கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றுக்கு அடுத்து ஒன்று வர்றதை தான் நீங்கள் எழுதணும். இப்போ இப்படி எழுதக்கூடாது, ஆங்கிள் சைடு, ஏன்னா இங்கே இடையில எதுவும் இல்லை, கேப் வருது. இப்போ இது லைனாக வந்திருக்கிறது இந்த ஆர்டர் தான். அப்போ ஆங்கிள் சைடு ஆங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளும் அந்த ட்ரையாங்கிளையும் நம்மளுக்கு கம்பேர் பண்ணும் பொழுது எப்படி வருது, 2 ட்ரையாங்கிளுக்கும் ட்ரையாங்கிள் ஏபிசி கான்கரண்ட் டு ட்ரையாங்கிள் சிடிஏ. ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல எந்த ரூல்ஸ் படி நம்மளுக்கு வந்திருக்கு, ஆங்கிள் சைடு ஆங்கிள் கான்கரன்ஸ் ரூல் படி நம்மளுக்கு இது என்ன பண்ணியிருக்கு, 3மே ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது எப்படி தான் இருக்கும், கான்கரன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லணும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, 2 பேரை தனித்தனியாக வச்சுக்கோங்க. எல்எம்ன்ற பேரை ஒரு ஏசி டிரான்ஸ்வர்சல் லைன் டச் பண்ணுது, அப்போ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல்ங்கிற ஒரு பேரை எடுத்துக்கோங்க. அந்த பேரை விட்டுட்டு எடுக்காத இன்னொரு பேரை பிக்யூக்கு எடுத்துக்கோங்க. பிக்யூ பேரலல் லைனை ஏசி டிரான்ஸ்வர்சல் டச் பண்ணும் பொழுது அங்கே உருவாகக்கூடிய ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ இந்த சைடு ஆங்கிள் நம்ம எழுதிட்டோம், இங்கே ஆங்கிள் நம்ம எழுதிட்டோம், இந்த சைடு ஆங்கிள் ஈக்குவலுங்கிறத எழுதிட்டோம். அப்போ ஆங்கிள் சைடு ஆங்கிள். ஸோ நம்மளுக்கு நம்ம 2 ட்ரையாங்கிளாக நம்ம இதை பிரித்து பார்க்கும் பொழுது நம்ம நோட் பண்ணதுபடி என்ன பண்ணிட்டோம், இந்த ஆங்கிள் வந்துருச்சு, சைடு வந்துருச்சு, இங்கே ஆங்கிள் வந்திருக்கு. அப்போ ஏஎஸ்ஏ அந்த கான்கரன்ஸ் ரூல் படி அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அது ஏஎஸ்ஏவா ஏஏஎஸ்ஸா அப்படின்றத கரெக்டாக கொண்டு வரணும். அப்போ இந்த ரூல் படி நம்மளுக்கு எப்படி இருக்குது, கான்கரன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கணும். அவ்வளோதான். இந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கிளியராக புரியணும். தேங்க்யூ.